ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தியை வச்சு சப்பாத்தி நூடுல்ஸ் எப்படி செய்யுதுன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, நம்மக்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம சப்பாத்தியை நல்லா இது மாதிரி கட் பண்ணி நூடுல்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் சூடானோடனே கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சோடனே வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். எண்ணெய் வணங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த டயத்தில் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் லைட்டாக உப்பும் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துக்கும். அப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு தனி மிளகாய் தூளை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு தட்டை போட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஏன்னா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அப்போ தான் கொஞ்சம் வேகும். நல்லா வெந்துருச்சு. இந்த பதத்தில் நம்ம கட் பண்ணி வச்ச சப்பாத்தியை போட்டு நல்லா கிளறி விட்டால் சுவையான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.